जयत्याश्रित संत्रास द्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் நம்ம ஸ்ரீ ராமோதந்தகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டெக்ஸ்டை வாசிக்க இருக்கோம். இந்த கிரந்தம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சாரமா இருந்துட்டு இருக்கு. ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தமானது பகவான் வால்மீகியால எழுதப்பட்டது. 24,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. 7 காண்டங்களாக பிரிச்சிருப்பா, 7 சாப்டரா பிரிச்சிருப்பா. மொத்தம் 24,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. ஏன் 24,000 ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரத்துல 24 அக்ஷரங்களை உள்ளடக்கிருக்கும். அந்த ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு 1000 அப்படிங்கிற ரீதியில 24,000 ஸ்லோகங்களை வால்மீகி பகவான் எழுதியிருப்பார். அற்புதமான இந்த ராமருடைய சரித்திரத்தை. யாவன் தாஸ்தியந்தி கிரையா தாவன் ராமாயண கதா அப்படின்னு ஒரு பிரசித்தமான வாக்கியம் இருக்கு. இந்த லோகத்துல இது வரைக்கும் மலைகள் அப்படிங்கிறது காணப்படுறதோ அது வரைக்கும் ராமாயண கதை அப்படிங்கிறது ஒழிச்சுட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த இதிகாசங்கள்ல ஒன்றாக திகழக்கூடியது இந்த ராமாயணம் அப்படிங்கிறது. வேதத்தினுடைய சாரம் மகாபாரதமும் ராமாயணமும். 4 வேதங்கள் இருக்கு. அந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாச பகவானும் வால்மீகி பகவானும் என்ன பண்றான்னாக்கா, இந்த அற்புதமான மகாபாரதம் ராமாயணம் சொல்லக்கூடிய இந்த இதிகாசங்கள் நமக்காக கொடுத்திருக்கா. இன்றைய காலகட்டத்துல 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த மகாபாரதத்தை படிக்கிறது, 1,00,000 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட மகாபாரதத்தை படிக்கிறதுன்றது பெரிய டாஸ்க். அதே மாதிரி 24,000 ஸ்லோகங்களை படிக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய டாஸ்க் தான். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ராமாயணத்தை சுருக்கி இந்த மாதிரி ஸ்ரீராமோதந்தகா அப்படிங்கிறத பரமேஸ்வரஹா அப்படிங்கிற ஒரு கவி நமக்காக அழகா காண்பிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம எல்லாருமே சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் இல்லையா? சம்ஸ்கிருத பாஷைய இப்பதான் நாம கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இனிஷியல் ஸ்டேஜில் சம்ஸ்கிருத பதங்கள் நமக்கு நல்லா பிடிபடணும், நிறைய சொற்கள் நாம தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை எடுத்து வாசிக்கணும். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம் தான் இந்த ஸ்ரீ ராமோதந்தகான்னு சொல்லக்கூடிய ராமருடைய சரித்திரத்தை மையமாக வைத்து இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதுல முதல்ல பாலகாண்டகா அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ராமோதந்த கிரந்தத்தை வாசிக்க ஆரம்பிக்க போறோம். அதிகமா இல்ல, பிரதிதினம் 2 ஸ்லோகமா நாம எடுத்துட்டு இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ண போறோம் இல்லையா? பரமேஸ்வரஹா, பரமேஸ்வர கவி அப்படிங்கிறவர் இந்த ராமருடைய சரித்திரத்தை ரொம்ப சிம்பிள் ஃபார்மெட்டா இல்லையா, ரொம்ப சுருக்கமா த ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறத அழகா நமக்கு இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன, அதனுடைய ஸ்லோகம் என்ன, ஸ்லோக ரூபமா அந்த கதையை நாம வாசிச்சுட்டே போக போறோம். இது ஒரு காவியம் இல்லையா? பத்திய ரூபமாவும் இருக்கலாம். காவியன்றது எப்படி இருக்கணும்னாக்கா, குணாலங்கார சகிதவ் சப்தார்த்தவ் தோஷவர்ஜிதவ் கத்திய பத்திய உபயமயம் காவியம் காவிய விதோ விதுன்னு காவியத்துக்கு லட்சணம் கொடுக்குறா, டெஃபினேஷன் கொடுக்குறா. இந்த காவியமானது குணத்தோட இருக்கணும், குணமானதா இருக்கணும், அலங்கார சகிதமா இருக்கணும். அணி அலங்காரம்னா என்ன, அணி இலக்கணமா இருக்கணும். சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ, சொல்லும் பொருளும் பிழை நீக்கியதாக தோஷவர்ஜிதவா இருக்க வேண்டும். அது கத்தியமா இருக்கலாம், பத்தியமா இருக்கலாம், இல்ல உபயமயம், ரெண்டும் சேர்ந்தும் இருக்கலாம். அந்த ரீதியில இன்றைய தினம் நாம வாசிக்க இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய
இது எப்படி இருக்குனாக்கா பத்திய ரூபமா இருந்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பத விபாகம் அல்லது பதச்சேதம், பத விபாகம் அல்லது பதச்சேதம்னு சொல்லுவா. அது எப்படி பதமாக பிரிக்கிறது, அதனுடைய அன்வயம் என்ன, அதே மாதிரி பாவார்த்தம் என்ன அப்படிங்கிற ரீதியில இந்த கிரமத்துல தான் இந்த கிரந்தத்தை நாம வாசிக்க இருக்கோம். ஸ்ரீராமோதந்தா அத்த பாலகாண்டா மூல ஸ்லோகம் இல்லையா. இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயம் மூலம்னா என்ன, ஒரிஜினல் டெக்ஸ்ட் எந்த இதுல இருக்குனாக்கா ஸ்லோக ரூபமா இருக்கு. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்த வாக்கியாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்த வாக்கியாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம படிச்ச உடனே நமக்கு அர்த்தமானது ஸ்புரிக்காது. என்ன பண்ணணும், பதச்சேதம் பண்ணணும், பத விபாகம். எப்படி, ஸ்ரீபதிம் பிரணிபத்ய அகம் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்யாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். பிரகீர்த்திதம் அதாவது இந்த ராமாயணம் அப்படிங்கிற கதை நான் புதுசா ஒன்றும் எழுதிடல. கவி சொல்றார், முதல்ல பிரார்த்தனா மங்கள ரூபமாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. மங்களம் அப்படின்னா என்ன, சுபம். நாம எடுத்துட்ட காரியமானது நல்ல பிரகாரமா முடியணும் அப்படின்னாக்கா நம்ம முதல்ல கிரந்தாரம்பே அல்லது அந்த செயலோட ஆரம்பத்துல மங்களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாக்கா என்ன நடக்கும், நிர்விக்னேன பரிசமாப்பியர்த்தம், எந்தவித தடையும் இல்லாமல் அந்த செயலானது நமக்கு வெற்றி அளிக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த கவி கிரந்தாதவ், இந்த கிரந்தத்தினுடைய தொடக்கத்துல இப்படி ஒரு மங்கள ஸ்லோகத்தை பண்ணி கொடுக்கிறார். அந்த மங்கள ஸ்லோகம் பண்ணும் பொழுதே நான் யாரை வணங்குகிறேன், எதற்காக பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றார் இல்லையா. பாருங்க, ஸ்ரீபதிம் யாரு அப்படின்னாக்கா அதாவது பகவான் மகாவிஷ்ணுவை வணங்குறார். ஸ்ரீபதி, ஸ்ரீபதினா யாரு, மகாவிஷ்ணு. ஸ்ரீபதிம் அவரை பிரணிபத்திய வணங்கிவிட்டு, பிரணிபத்தியன் என்ன, வணங்கிவிட்டு. யாரு, அகம். இந்த கவி இந்த புத்தகத்தை எழுதுறார் இல்லையா, அந்த கவிஞர் சொல்றார், நான் வணங்கிவிட்டு. யாரை வணங்கிவிட்டு, ஸ்ரீபதிம், இந்த பரமேஸ்வர கவி இருக்கார் இல்லையா, அவர் சொல்றார், அகம் நான் என்ன பண்ற அப்படின்னாக்கா ஸ்ரீராமோதந்தமாக்கியாஸ்யே, ஸ்ரீ ராமோதந்தம் என்ற பெயரை உடைய, சீர்ஷகத்தை உடைய இந்த கிரந்தத்தை ஆக்கியாஸ்யே எழுத போற. இது எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னாக்கா ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். பகவான் வால்மீகி முனிவர் ஏற்கனவே இந்த கிரந்தத்தை ரொம்ப சுலபமா எனக்கு எழுதிட்டு போயிட்டார், எழுதி கொடுத்திருக்கார் இல்லையா. அந்த அவர் சொன்ன ரீதியில இந்த கிரந்தத்தை நான் நன்னா உள்வாங்கிட்டேன், நன்னா தெரிஞ்சுட்டேன். இப்போ இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் சுலபமா இந்த கிரந்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், சுலபமா இந்த ராமோதந்தம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை நான் எழுத போறேன், சொல்ல போறேன் அப்படிங்கிற. எப்போ, ஸ்ரீபதிம் பிரணிபத்திய, மகாவிஷ்ணு, ஸ்ரீனா யாரு, மகாலட்சுமியுடன் எப்பவும் சேர்ந்தே இருக்கக்கூடியவர், மகாலட்சுமிக்கு கணவராக விளங்கக்கூடியவர். அவரை பிரணிபத்திய வணங்கிவிட்டு, அவர் எப்பேற்பட்ட தெரியுமா, ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம், அவருடைய மார்புல ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மச்சமானது இருக்கு. அதுல எப்பவுமே மகாலட்சுமியை தாங்கிட்டு இருக்கார். அவருடைய மார்புல வக்ஷஸ்தலத்துல ஒரு மச்சமானது இருக்கு, அதுக்கு ஸ்ரீவத்சம்னு பேரு. அங்க நித்தியம் வாசம் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடிய
மகாலட்சுமியை தன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபதிம் இல்லையா. மகாவிஷ்ணு எப்பேற்பட்டவர்? சர்வதா எப்பொழுதும் மகாலட்சுமியை தன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பிரணிபத்திய வணங்கிவிட்டு அகம்னா யாரு? இந்த பரமேஸ்வரகான்னு சொல்லக்கூடிய கவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? ஸ்ரீராமோதந்தமாக்கியாஸ்யே, என்ன பண்ண போறோன்றது இந்த பிரார்த்தனையிலே சொல்லிடுறார் இல்லையா. நமஸ்காரம் பண்றார் மகாவிஷ்ணுவை, மகாலட்சுமியுடன் கூடிய மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு என்ன சொல்றார்? ஸ்ரீராமோதந்தம் என்று ஆக்கியாசே பெயரை உடைய, ஸ்ரீராமோதந்தம் என்று பெயரை உடைய இந்த கிரந்தத்தை நான் என்ன பண்ண போறேன்? எழுத போறேன். அது எப்பேற்பட்டது தெரியுமா? ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். அது புதுசா இல்ல, ஏற்கனவே வால்மீகி பகவான் அதை பத்தி நன்னா நமக்கு ஸ்ரீமத் ராமாயணம் எழுதி கொடுத்திருக்கார். அந்த கிரந்தத்தை நான் நன்னா படிச்சு நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஏற்பட்டது. அதன் மூலமா இந்த கிரந்தத்தை இன்னும் சுலபமா லகுவா லோகத்துல வர மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த கிரந்தத்தை நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க தாத்பரியம் கொண்ட ஒரு ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகமா இந்த கவி நமக்காக பண்ணி கொடுத்திருக்கார். இது ராமோதந்தத்தினுடைய பிரதம ஸ்லோகம். பாலகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு காண்டமா பார்க்க போறோம். சாப்டரா 7 சாப்டர் இருக்கு. அதுல முதல் சாப்டருக்கு என்ன பேரு? பாலகாண்டகான்னு பேர். முதல் ஸ்லோகம் என்ன? மூல ஸ்லோகம் ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தமாக்கியாஸ்யே ஸ்ரீவால்மீகி பிரகீர்த்திதம். பத விபாகः பதச்சேதः. ஸ்ரீபதிம் பிரணிபத்ய அகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்கியாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். அன்வயகான என்னன்னாக்கா, ஒரு ஸ்லோகத்துல நம்ம பதச்சேதம் பண்றோம். ஆஸ் இட் இஸ் அந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்கோ அதே ஆர்டர்ல முதல்ல பதச்சேதத்தை பண்றோம். அன்வயம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, கிரமமா அதை அரேஞ்ச் பண்றோம். அங்கங்க அந்த பதமானது சஃபலா இருக்கும், அதை டிசார்டரா இருக்கும். அது ஆர்டரா நம்ம என்ன பண்ணணும்? 1 by 1 அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் சம்ஸ்கிருதத்துல அன்வயா அப்படின்னு பேர். எல்லா ஸ்லோகங்களும் ஸ்லோகம் படிச்ச உடனே அர்த்தம் புரிஞ்சிடாது. அதனுடைய அன்வயம் பண்ணாதான் நமக்கு புரியும். அன்வயம் பண்றதுன்றது என்ன? ஆர்டரா அரேஞ்ச் பண்றது. அந்த ரீதியில இங்க நமக்கு அழகா அன்வயம் கொடுத்திருக்கா. அகம் ஸ்ரீவத்ச அங்கித வக்ஷசம் ஸ்ரீபதிம் பிரணிபத்ய இல்லையா. இந்த ஸ்ரீவத்ச அங்கித வக்ஷசன்றது அட்ஜெக்டிவ். யாருக்கு? ஸ்ரீபதிம் மகாவிஷ்ணு. அவரை பிரணிபத்ய நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்கியாசே, ஸ்ரீ வால்மீகியால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஸ்ரீ ராமோதந்தம் என்ற பெயரை உடைய கிரந்தத்தை ஆக்கியாசே நான் எழுத போறேன் இல்லையா. அப்படிங்கிறத இங்க அன்வயமா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. சரி, இதனுடைய பாவார்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்துல பார்த்துட்டு அதனுடைய இலக்கண விசேஷனம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம். தாத்பரியம் பாருங்கோ. அகம் ஸ்ரீவத்ச அங்கித வக்ஷசம் ஸ்ரீபதிம் விஷ்ணும் நமஸ்கிருத்ய ஸ்ரீ வால்மீகினா பூர்வம் உக்தம், பூர்வன ஏற்கனவே சொல்லப்பட்ட ஸ்ரீராமோதந்தம் நாம கதாம் வதிஷ்யாமி இல்லையா. இப்ப அர்த்தம் புரியுது பாருங்க. அன்வயம் சொல்லும்போது அங்க ஸ்லோகங்களை உள்ள பதங்களையே வச்சு அதை நாம ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம். இங்க தாத்பரியம் என்ன சொல்றோம்? சில பதங்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இன்னும் நல்ல அர்த்தம் சொல்றோம், பிரதிபதார்த்த மாதிரி சொல்றோம். அகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீபதிம் விஷ்ணும். ஸ்பஷ்டமா சொல்ற. ஸ்ரீபதிம் யாரு? விஷ்ணும், மகாவிஷ்ணுவை. அங்க என்ன பார்த்தோம்? பிரணிபத்தியான்னு பார்த்தோம் இல்லையா. இங்க என்ன இருக்கு? நமஸ்கிருத்திய. அப்ப பிரணிபத்தியனாலும் நமஸ்கிருத்தியனாலும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். ஸ்ரீ வால்மீகினா ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம் சொன்னோம் இல்லையா. அங்க பூர்வம் உக்தம், பிரகீர்த்திதம்னாலும் பூர்வம் உக்தம்னாலும் ஒரே பொருள். ஸ்ரீராமோதந்தம் நாம, ஸ்ரீராமோதந்தம் என்ற பெயரை உடைய, நாமன பெயர், கதாம் இந்த ஸ்டோரியை, வதிஷ்யாமி நான் கூறப்போகிறேன் அப்படிங்கறதா தாத்பரியம். வியாக்கரணம் பாருங்கோ. சந்திஹி என்ன இருக்கு? ஸ்ரீவத்ச பிளஸ் அங்கித, சவர்ண தீர்க்க சந்தி. அது இந்த மாதிரி இப்போ இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா
இங்க என்னென்ன சொற்கள், எந்த சந்தி, அதனுடைய சமாசம் என்ன அப்படிங்கறத நம்ம அழகா படிச்சுட்டே போறோம், எழுதிட்டே போக போறோம். பின்னாடி நமக்கு அதனுடைய தாத்பரியம் என்னன்றது சுலபமா புரியும். இப்போதைக்கு நம்ம இந்த வியாக்கரண விசேஷத்துல என்ன கொடுத்திருக்காலோ அதை அசிடிஸ் உள்ளபடி படிச்சுட்டே போறோம். தானா நமக்கே அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி கிரந்தம் வாசிக்க வாசிக்க நமக்கு ஸ்பஷ்டமா புரியும் இல்லையா? இப்ப நம்ம சந்திங்கிறது வாசிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தி வேற, சமாசம் வேற. அதை படிக்கிறதுக்கு கிராமர்ல தனியா ஒரு புஸ்தகமே இருக்கு. அதை நாம அந்த புஸ்தகம் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு சாமான்யமா அதை எப்படி சந்தி பண்றது, அது எப்படி சமாசம் அப்படிங்கிறத மாத்திரம் இப்ப நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். ஸ்ரீவத்ச எப்படி பிரிக்கிறது, சந்தினா பிரிக்கிறது, சமாசனா ஒரு சமஸ்த பதமா இருக்கும், அதை விக்கிரகம் விச்சேதம் பண்ணி அதை இணைப்பா. எப்படி இணைப்பா, அதனுடைய அர்த்தம் என்னவாருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீவத்ச பிளஸ் அங்கித, சவர்ண தீர்க்க சந்தி ஸ்ரீவத்சாங்கித. பிரணிபத்திய பிளஸ் அகம் பிரணிபத்தியாகம், அதுவும் சவர்ண தீர்க்க சந்தி. அதாவது அகாரமும் சேர்ந்த ஆகாரமா வரதுக்கு பேரு சவர்ண தீர்க்க சந்தின்னு பேரு. சமாசா ஸ்ரீபதி அப்படிங்கறது எப்படி பிரிக்கிறா பாருங்க. ஸ்ரீயா பதி, சஷ்டி தத்புருஷா. தத்புருஷ சமாசம், சமாசம்னா அதுல பாத்தீங்கன்னா தத்புருஷ சமாசம், துவந்துவ சமாசம், பகூரீகி சமாசம், அவ்விபாவ சமாசம், பிரதானமா 4 சமாசங்கள் இருக்கு. அதுலயும் இந்த தத்புருஷத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா த்விகு அண்டு கர்மதாரன் வேற இருக்கு. மறுபடியும் அந்த தத்புருஷ சமாசத்தை 6 பேதங்களாக பிரிக்கிறா இந்த விபக்தியை வச்சுண்டு. அதுல சஷ்டி விபக்தியை பேஸ்டா வச்சுட்டு பண்ணக்கூடிய சமாசத்துக்கு சஷ்டி தத்புருஷ சமாசம்னு பேர். ஸ்ரீபதினா என்ன, ஸ்ரீயா பதிகி ஸ்ரீபதிகி. ஆக்கியாசே அது லகாரம். லக்காரம்னா என்னன்னாக்கா டென்ஸ். சம்ஸ்கிருதத்துல 10 லக்காரம் இருக்கு. அதுல இந்த ஆக்கியாசேன்ற இது எந்த இடத்துல வருதுனாக்கா ரிட் லகாரா, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். என்ன இருக்கு, உத்தம புருஷ ஏகவச்சனம். புருஷான்னா பர்சன், தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். இதுல இது உத்தம புருஷானா ஃபர்ஸ்ட் பர்சன். அவர் தானே பண்றார் கவி இல்லையா? அப்ப அது ஆத்மநேபதி தாத்து. தாத்துல 2 வகை இருக்கு, பரஸ்மே பதம், ஆத்மநே பதம். இந்த தாதுவானது ஆத்மநேபதியில சேர்ந்தது. ஆக்கியாசியே, ஆக்கியாசியாவகம், ஆக்கியாசியாமகம் அப்படிங்கிறது அதனுடைய ரூபம். அதுல ஆக்கியாசியே முதல்ல இருக்கு இல்லையா? அதனால உத்தம புருஷ ஏகவச்சனம். எது, ஆக்கியாசேன்னு சொல்லக்கூடிய கிரியாபதம். இப்படியாக ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம என்ன பண்ண போறோம், வாசிச்சுட்டே போக போறோம். இதை தொடர்ந்து நாம படிக்கக்கூடிய 2வது ஸ்லோகம் என்ன, முதல் ஸ்லோகம் ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தமாக்கியாசியே ஸ்ரீவால்மீகி பிரகீர்த்திதம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து 2வது ஸ்லோகம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 2 என்ன, புரா விஸ்ரவசபுத்ரோ ராவணோ நாம ராட்சசः ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ. 2வது ஸ்லோகம் என்ன, புரா விஸ்ரவசபுத்ரோ ராவணோ நாம ராட்சசः ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ. முதல்ல கவி நான் இந்த மாதிரி ராமோதந்தம்னு பெயருடைய ஒரு கிரந்தத்தை கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு வால்மீகி பகவானால் எழுதப்பட்ட அந்த ராமாயணத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த ராமோதந்தத்தை கதையை நான் சொல்ல போறேன்னு சொன்னார் இல்லையா? என்ன ஆரம்பிக்கிறாரு உடனே பாருங்க. புரானா முன்பு, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். விஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். விஸ்ரவஸ் அப்படிங்கிற அவர் புத்ரோ ராவணோ நாம ராட்சசா. அந்த விஸ்ரவஸ் அப்படிங்கிறவருக்கு ராவணன் என்ற பெயருடைய ஒரு ராட்சசன் மகனாக இருந்தான். புரா ஒன்ஸ், ஒரு சமயம், முன்பு, விஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவருக்கு புத்திரஹா மகனாக ராவணோ நாம ராட்சசா, ராவணன் என்ற பெயருடைய ராட்சசன் மகனாக இருந்தான். யாருக்கு, விஸ்ரவஸ். இது எப்போ, புராண ஒன்ஸ், முன்பு. சரி, அடுத்து என்ன சொல்றா பாருங்க. ஆசீத் தஸ்யானுஜௌ. ஆசீத்னா இருந்தனர். யாரு, தஸ்ய அனுஜௌ. ஓ, கும்பகர்ணன்ற ஒருத்தர் இருக்கான், விபீஷணன் ஒருத்தர் இருக்கான். இவ 2 பேர் யாருனாக்கா ராவணனுடைய அனுஜௌ.
அவ கூட பிறந்தவா. ராவணனுக்கு கூட பிறந்தவா 2 பேர். யார் யாரு? கும்பகர்ண விபீஷணவ். முன்பு விஸ்ரவசன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராவணன் ஒரு ராட்சசன் மகனாக இருந்தான். அந்த ராவணனுக்கு அனுஜவ் இல்லையா, தம்பிகள் 2 பேர் இருந்தா. சாஸ்தாம் ச ஆஸ்தாம். யாரவா? கும்பகர்ணஹா விபீஷணஹா. அதான் இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். என்ன சொல்றார்? புரா விஸ்ரவச புத்ரோ ராவணோ நாம ராட்சசஹ ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ. பதவிபாகः. புரா விஸ்ரவசः புத்ரः ராவணः நாம ராட்சசः ஆசீத் அஸ்ய அனுஜௌ ச ஆஸ்தாம் கும்பகர்ணः விபீஷணः. அன்வயः புரா விஸ்ரவசः புத்ரः ராவணः நாம ராட்சசः ஆசீத் தஸ்ய கும்பகர்ண விபீஷண நாம அனுஜௌ ச ஆஸ்தாம். இது அன்வயः. அந்த 2வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத அடுத்த பேஜில் இருக்கு. ஒரே விஷயம் பாருங்க. என்ன கொடுத்திருக்கா? 2வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பூர்வம், பூர்வம்னா முன்பு. விஸ்ரவசா நாம முனிஹி ஆசீத். விஸ்ரவஸ் என்ற பெயரை உடைய முனிவர் இருந்தார். சஹா என்ன இருக்கு அப்படின்னாக்கா புத்திர சத்தியஸ்ய புத்திரஹா. அவர் யாரு? புத்திர சத்தியனுடைய புத்திரனா. புத்திர சத்தியஸ்ய புத்திரஹா. விஸ்ரவசா முனையே களத்திரத்வயம் ஆசீத். அந்த விஸ்ரவஸுக்கு முனிவருக்கு 2 மனைவி. களத்திரனா மனைவி. களத்திரத்வயம் ஆசீத். 2 மனைவிகள் இருந்தா. தேனாம என்ன அப்படின்னாக்கா கைகசி இடாவிடா. அவளுடைய பேர் என்ன? கைகசி இடாவிடா அப்படிங்கிறது. விஸ்ரவசன் ஒரு முனிவர் இருந்தான்னு சொன்னோம் இல்லையா? அவருக்கு 2 மனைவிகள். ஒத்தியோட பேர் என்ன? கைகசி. இன்னொத்தியோட பேர் என்ன? இடாவிடா. இப்ப நம்ம ராமாயணமோ மகாபாரதமோ ஒரு சரித்தமா வாசிக்கும் பொழுது அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயர்களை நன்னா ஸ்மரணம் பண்ணணும். அப்பதான் நம்மால அந்த கதையை திரும்ப சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த கதையை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் முக்கியம். பாருங்க, அவனுக்கு 2 மனைவிகள் கைகசி இடாவிடா. ராவணஹா கும்பகர்ணஹா விபீஷணஹா ச. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் அப்படிங்கிறவ. கைகேசியாக புத்திராகா. அந்த கைகேசின்னு சொல்லக்கூடியவளுக்கு 3 மகன்களும். யாரு? ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். சூர்பனகா தேஷாம் சகோதரி. சூர்பனகான்னு ஒரு கேரக்டர் வருது. அவ யாருனாக்கா அவ 3 பேருடைய சகோதரி. சரி. குபேரஹா இல்லையா, இடாவிடாயாக புத்திரஹா ஆசீத். பாருங்க, ஒரு ஸ்லோகம் தான். ஆனா ஸ்லோகத்தோட தாத்பரியம் வாசிக்கும் பொழுது இவ்வளவு விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம் இல்லையா? பூர்வம் விஸ்ரவசா நாம முனிஹி ஆசீத். சஹா புத்திர சத்தியஸ்ய புத்திரஹா. புத்திர சத்தியன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய புத்திரனா இருந்தார். விஸ்ரவசா முனையே களத்திரத்வயம் ஆசீத். அந்த விஸ்ரவசுக்கு 2 மனைவிகள். என்னென்ன அவளுடைய பேரு? கைகசி இடாவிடா. அதுல இந்த கைகசிக்கு 3 மகன்கள், 1 மகள். 3 மகன் யாரு? ராவணஹா, கும்பகர்ணஹா, விபீஷணஹா ச. சூர்பனகா தேஷாம் சகோதரி. சரி. குபேரன் ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? இடாவிடாயாக புத்திரா ஆசீத். இப்படியாக 2வது ஸ்லோகம். புரா விஸ்ரவச புத்ரோ ராவணோ நாம ராட்சசஹ ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சந்தி விசேஷம் என்ன? புத்திரஹா பிளஸ் ராவணஹா. இது என்னது? விசர்க உகாரஹா. ராவணஹா பிளஸ் நாம, இதுவும் விசர்க உகாரஹா, விசர்க சந்தி. ச பிளஸ் ஆஸ்தாம் சாஸ்தாம், இது சவர தீர்க்க சந்தி. அப்படிங்கிறத மாத்த நாம தெரிஞ்சுட்டா போறோம். இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகங்களை இதே மாதிரி பிரதிதினம் 2 ஸ்லோகமா, நிறையெல்லாம் கிடையாது, ஒரு வகுப்புலையும் 2 ஸ்லோகம். நாம பண்ண வேண்டியது என்ன? சம்ஸ்கிருத அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்.
சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் நம்ம இது வரைக்கும் நன்னா கத்துட்டு தரவா ரீடிங் ரைட்டிங் இல்லையா, பட்டனம் லேக்கனம் அப்படிங்கிற ஸ்திதியில இருந்துட்டு இருக்கும். மென்மேலும் அதை நம்ம நன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்லோகம் நன்னா தரவா வாசிக்கிறதுக்கு நம்ம அபியாசம் பண்ணிக்கணும். விபாகம் பதச்சேதம் பண்ணணும், அன்வயம் பண்ண தெரியணும், தாத்பரியம் நன்னா சொல்ல தெரியணும். இந்த மாதிரி படிச்சுட்டே போனாக்கா நிறைய சொற்களை நாம தெரிஞ்சுட்டே போலாம். அதே நேரத்துல உன்னதமான இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற ராமனுடைய சரிதத்தையும் நாம காதால கேட்டுட்டே இருந்தா புண்ணியம் இல்லையா. பட்டனம் லேக்கனம் எல்லாமே நமக்கு வந்து சம்ஸ்கிருத பாஷையை பொறுத்த வரைக்கும் மோட்சதாயகம், புண்ணியம், பாபநாசனம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லா பயன்படுத்தி மென்மேலும் கொண்டு போனோம். சோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகம் ஆயிடுத்து. முதல் ஸ்லோகம் என்ன? ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கிதவக்ஷசம் ஸ்ரீராமோதந்தமாக்யாஸ்யே ஸ்ரீவால்மீகீர் பிரகீர்த்திதம் புரா விஸ்ரவச புத்ரோ ராவணோ நாம ராட்சசः ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ. சொல்லக்கூடிய 2 அற்புதமான ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம வந்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ நீங்க ஏதாவது உங்களுடைய இது இருந்தா சம்சயம் இருந்தா ஏதாவது கேட்கலாம், இல்லை வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லலாம். ஒரே நிமிஷம் இருக்கும், உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறதுக்கு கேட்கறதா ஆடிபிளா இருக்கா? இருக்கு. இந்த 2 ஷீட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுவாங்க இல்லையா குரூப்ல? கண்டிப்பா பண்றேன். ஓகே. பிரதி கிளாஸ் முடிச்ச உடனே யா இதுக்கு உண்டான இதை வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்க அழகா வழக்கம் போல நீங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு நோட்டு போட்டு அதுல அப்படியே எழுதிட்டே வரலாம் இல்லையா. ஏன் அப்படின்னாக்கா நான் எப்பவுமே அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏன் கொடுத்துட மாட்டேன்னா, நமக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கேன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் அதை போஸ்ட்பான் பண்ணுவோம், அப்புறம் எழுதிக்கலான்ட்டு. அப்படி இல்லாம நம்ம அந்த 2 ஸ்லோகத்தை முடிக்கிறது கத்துக்கிறது, அந்த நோட்டை ஒன்று போட்டு அந்த நோட்டில் எழுதுறதுன்னு வச்சுட்டாக்கா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்டியல்ல சேர்க்கிற மாதிரிதான் இல்லையா. பின்னாடி எடுத்து பார்த்தோன்னா இவ்வளவு நம்ம எழுதிருக்குமா, இவ்வளவு நோட்டு போட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான மெத்தடாலஜி இருக்கும். புக்கு அப்படிங்கிறது ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துடலாம், அதை பத்தி எனக்கு எந்த இதுவும் இல்லை. பட் ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு வகுப்பு முடிச்ச உடனே அது எப்படி படிக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய இதை கொடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ உட்காந்து நீங்க அதை அழகா எழுதி நீங்க எனக்கு அனுப்பிச்சு வைக்கலாம், போட்டோ காப்பி எடுத்து. சரி, இந்த அபியாசத்தை நம்ம தொடர்ந்து பண்ண போறோம். அந்த சந்தியில 2வது ஸ்லோகத்துக்கு ராவணா புத்ரா அந்த விசர்க சந்தின்னாங்களே, அது எப்படி, வாட் இஸ் த ரூல் தேர்? அதான் சொன்னேன்மா, சந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நம்ம சந்தி கிளாஸ் எடுக்கல. சந்தி நான் வந்து இப்ப நடத்துறதா இல்ல, இருந்தாலும் அந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கா, நம்ம அப்படியே அபியாசம் அந்த பேராவது நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கலாமேன்றதுக்காக சொன்னேன். சந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம அக்ஷர பிரகரணம் படிக்கணும். அக்ஷர பிரகரணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சந்தி விபாகம் இருக்கு. அச்சந்தி, அல் சந்தி, விசர்க சந்தி, சுவாதி சந்தி, பிரகிருதி பாவ சந்தின்னு 5 இருக்கு. அந்த சந்தியில ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெஃபினேஷன், ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த காரணத்துல இது வருதுன்னு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம அது பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படி பிரிக்கிறது, அது எந்த வகையான சந்தி அப்படிங்கிறத மாத்திரம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு சந்தி நல்லா தரவா நான் சொல்லித்தரேன், கண்டிப்பா சொல்றேன். இப்ப அது உங்களுக்கு சொன்னாலும் கஷ்டமா இருக்கும், மற்றவாளுக்கும் புரியாது. அதுக்காக தான் நான் அதை தொடரல, வேற ஒண்ணு இல்லை. நடத்துறேன், நான் சொல்லித்தரேன். ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. இந்த கிரந்தம் சூஸ் பண்ணது தண்டவத் பிரணாமங்கள் சுவாமி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பமே ಧನ್ಯವಾದ.